ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க குல் தி லெஜசி ஆஃப் தி ரைசிங்ஸ் வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல மொத்தமா 8 எபிசோட் இருக்கு. இப்போ இந்த வெப் சீரிஸோட கதையை பத்தி பார்க்கலாம். ஒரு அரண்மனை, அதை பாத்தீங்கன்னா ஒரு ராஜா ஆண்டுகிட்டு வராரு. அவருக்கு 4 பசங்க, 2 பையன் 2 பொண்ணு. அதுல ஒரு பையன் பாத்தீங்கன்னா அவரோட செட்டப்புக்கு பிறந்தவன். அந்த பையன் தான் இவரை நல்லா பாத்துக்கிட்டு இருக்கான். மத்த 3 பேரும் பாத்தீங்கன்னா இவருக்கு பல குடைச்சல்களை கொடுத்துட்டு அந்த சொத்தை எதனா பண்ணணும் அப்படின்ற மாதிரி அலையிறாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பல பிரச்சனைகள் அந்த அரண்மனைக்குள்ள போய்கிட்டே இருக்கு. ஒரு நாள் திடீர்னு அந்த ராஜா இறந்து கிடக்குறாரு. அந்த கொலையை பண்ணது யாரு அப்படின்ற இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு கட்டத்துல அவங்க யாரும் கண்டுபிடிச்சிடறாங்க. அவரை ஏன் கொன்னாங்க அப்படின்றதையும் ரொம்ப டீடைலா சொல்லியிருக்க வெப் சீரிஸ் தான். இப்போ இந்த வெப் சீரிஸோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் வைஸ் பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான் எடுத்திருக்காங்க. அது ஒரு நீட்டான பிரசன்டேஷன்லயும் கொடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது வெப் சீரிஸ் நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. எல்லாருமே அல்டிமேட்டா பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒவ்வொருத்தர் கேரக்டர் இண்டிவிஜுவலா தனித்துவமா எழுதியிருக்காங்க. எல்லாருடைய மிங்கிலாய் வந்து வெப் சீரிஸா பார்க்க முடியும். வெப் சீரிஸ்ல இவங்க காமிச்சிருக்க ஆர்ட் டிசைன் ஒர்க்லாம் சூப்பராகவே இருந்தது. அந்த காலகட்டத்தை நம்ம கண் முன்னாடி காமிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த பேலஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு அல்டிமேட்டா இருந்தது. வெப் சீரிஸ் ஃபுல்லா இவங்க மெயின்டைன் பண்ணிருக்க ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ரொம்ப நீட்டாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த வெப் சீரிஸ் மூலமா இவங்க பேச வர விஷயத்தையும் ரொம்ப நீட்டாவே கன்வே பண்ணிருக்காங்க. நமக்கு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல வெப் சீரிஸ் சவுண்டா இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா வெப் சீரிஸ்ல பெருசா எங்கேயுமே லேக் கிடையாது. வெப் சீரிஸ் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலே பீக் எடுக்க ஆரம்பிச்சிருது. அதுல இருந்து ஓவராலும் நீட்டாவே போகுது. அங்கங்க ஒரு சில போர்ஷனா லேக் அடிக்குதே தவிர ஓவராலா பார்த்து முடிக்கும் போது ஒரு நல்ல வெப் சீரிஸ் பார்த்த ஃபீலே தருது. ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்ச் வெப் சீரிஸ் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.